வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 544வது வாரம். அப்படியே ஆரம்பித்தோம், அப்படியே கடகடன்னு 544வது வாரத்துக்கு வந்துடுச்சு. எங்கே இப்போ தான் 2026 ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 12 வாரத்தை முடிஞ்சு ஓட போகுது. ஸோ நம்ம தான் இங்கே நிரந்தரம் இல்லை, நாள்கள் எல்லாம் நிரந்தரம். இந்த வாரம் 6/4/2026 12/4/2026 வரை, பங்குனி 23 பங்குனி 29 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சி இவ்வளோ வாரங்கள் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக ஓடுவதற்கு உறுதுணையாக இருந்த நேயர்களுக்கு தான் முதலில் நன்றிகள், வணக்கங்கள். இந்த அற்புதமான ஒளிபரப்பு செய்யக்கூடிய வேந்தர் டிவியை உருவாக்கி கொடுத்த பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், எஸ்ஆர்எம் ஐயா இளையவேந்தர் ஐயா அவர்களுக்கும், அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும், சிஓ மேடம் அவர்களுக்கும், என்னுடன் நீண்ட இந்த நெடிய பயணத்தில் உடனிருந்து செய்யக்கூடிய தம்பி டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்கள் நிறைய ஒளிப்பதிவாளர்கள் 3-4 பேர் மாற்றி மாற்றி வருவாங்க, அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். டெக்னீஷியன்களுக்கு, மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய டீமுங்களுக்கு, அடுத்தது விளம்பரதாரர்களுக்கு. ஒவ்வொரு வாரம் நன்றி சொல்கிறாரு செல்வின்னு கேட்குறாங்க. எப்படி தினமும் சாப்பிட்றச்ச அந்த உணவுக்கு நன்றி சொல்கிறோமோ, அதுபோல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சொல்லணும். எல்லா வெற்றியும் எனதாக்கி கொள்வது நான் என்ன ட்ரம்ப்பா? எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது. உலகத்தை தோக்கடித்த ஒரே தலைவன் யாருன்னா ட்ரம்ப். பேராசைக்காக உலகம் படம் போகும் கஷ்டமெல்லாம் பார்க்க போகிறச்ச செல்வி ஏன் சொன்னார்னு புரியும் உங்களுக்கு. நிறைய அமெரிக்கா சப்போர்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த மாதிரி இந்த கட்சியில் இருந்துட்டு இப்படி சப்போர்ட் பண்ணுறேன். கட்சியில் இருந்தால் யார் அயோக்கியத்தனம் பண்ணாலும் பேசக்கூடாதுன்னு இருக்கான்னு. உலகம் எந்த திசையை நோக்கி செல்லும், ஏன்னா கிரகம் தெரிந்ததுனால அது கரெக்டாக கிரகங்கள் பயன்படுத்தி கொண்ட 2 பேர் தான் ட்ரம்ப்பும் இஸ்ரேலுடைய அதிபரும். ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னென்ன வரப்போகுதுன்னா நிம்மதி இல்லாத போகுது. அதை பற்றி தான் நிறைய பேர் கேள்வி. எனக்கு வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், அது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், வெளியூரில் மாட்டின்னு இருக்கேன், விசாவில் இருக்கேன், பசங்க படிக்குதே, திடீர்னு எனக்கு எல்லாமே இது கிடைக்கணும், நீ பாட்டு பிரளயம் வரும், அது வரும், தகராறு வரும், இந்த வரும், அது வரும்னு சொல்லிக்கினே இருக்கீங்க. நீங்கள் பாட்டு அது சொல்கிறீங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதெல்லாம் கேட்குறேன். யோகா பண்ணால் சரியாயிடுமான்னா யோகா முக்கியம், மனதை தியானப்படுத்தக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியம், உடற்பயிற்சி என்பது முக்கியம். மன அழுத்தத்துக்கு தெய்வ மந்திரங்களை மட்டும் வச்சு நம்ம தப்பிக்க முடியாது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் வேண்டும். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, தண்ணி ரூமெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தியானம் தெரியுதோ இல்லையோ, பெரிய ரூமு சின்ன ரூமெல்லாம் கிடையாது, இருக்கிற இடத்துல கம்முன்னு பெட்டில் கூட படுத்துக்குங்க. ஆனால் இருட்டில் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 10 நிமிஷம் அலாரம் செட் பண்ணிவிட்டு படுங்க. அடுத்தது 15 நிமிஷம் படுங்க, அடுத்தது 20 நிமிஷம் படுங்க, 25 நிமிஷம் படுங்க, 30 நிமிஷம் படுங்க. இதை கற்றுக்குங்க. இல்லைன்னா உட்காந்துருங்க. ஏதோ ஓடுறச்ச விட்டுருணும். அப்படி ஓடும், பொண்டாட்டிக்கு பிரச்சனை ஓடும், ஃப்ரெண்டு இது பண்ணோம், பணம் ஏமாத்துறது ஓடணும், பணம் இது வரணும், அது வரணும், நமக்கு வர வேண்டியது வரணும், இந்த கடன் வரணும், பேங்க்கார் மட்டும் வரணும், வண்டிக்கு ரிப்பேர் வரணும், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கொடுறது வரணும், அதே போல் பொண்டாட்டிக்கு இது செய்கிறேன்னு சொன்னது வரணும், வேலையில் நமக்கு மேலே இருக்கிறவங்க வரணும், நம்மக்கிட்ட வேலை செய்கிறவன் தொந்தரவு வரணும், எல்லாமே வரும். அதுலேருந்து உடனே கடந்து போவாது, அது அப்படியே ஓட விடுங்க. சினிமா ரீல் மாதிரி ஓடட்டும், ஒன்றும் ஆகாது. அதுக்கு பயந்தீங்கன்னா நெஞ்சு அடைப்பு மாதிரி வரும். அதுக்கு பயந்தீங்கன்னா நெஞ்சு அடைப்பு மாதிரி எகிரிட்டு ஜன்னலெல்லாம் விட்டுட்டு வெளியில் நிற்கத்தும், யாரையாவது பார்க்கத்தும்.
நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு உண்டு. எங்கேயாவது ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க, திடீர்னு நைட்டு லைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்படியே எகிரி குச்சி என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாமல்லாம் பயப்படுவீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் தான் நம்ம கண் வந்து அந்த இருட்டுக்கு பழக்கப்படுத்தும். இருட்டுக்கு பழக்கப்படுத்த பிறகு அது காம் ஆகிடும். எனக்கு கூட ரொம்ப ப்ராப்ளம், ஃபோபியா உண்டு எனக்கு. கிளாஸ்ட்ரோஃபோபியான்னுவாங்க. எம்ஆர்ஐ மிஷினு சிடி மிஷின்லலாம் போகிறச்ச பயம். அப்படியே ஒரு மாதிரி என்னை பக்கத்தில் யாராவது இருக்கணும்லாம் விரும்புவேன். அட்லீஸ்ட் யாராவது இருக்கணும், அப்படியே நான் பார்த்துன்னு தான் அப்படியே இருக்கணும். அவங்க இருந்து என்ன பண்ண முடியும் மிஷினுக்குள்ளே போகிறச்ச? ஆனால் 6வது அறிவுக்கு அது எட்டாது. பயம் எல்லாருக்கும் உண்டு. கொஞ்சம் சுவாசத்தில் கோளாறு இருப்பவர்கள், மூக்கு அடைப்பு இருப்பவர்கள், மூக்கு கொஞ்சம் டீவியேஷன் ஆகிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது நிறைய வரும். டெய்லி இந்த நாடி சுத்தம்ன்றதுனால மூக்கை சுத்தப்படுத்துறதெல்லாம் படுத்திக்கும். இதெல்லாம் இயற்கை எல்லாமே பண்ணும். பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம். வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை காப்பதற்கு தெய்வ மந்திரங்களும் நம்மளுடைய நம்பிக்கை தான். இதுவும் கடந்து போகணும்னு ஒரு நம்பிக்கை. மேக்சிமம் கடன் அமைப்பில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட இருக்கிற துட்டு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வச்சுக்கோங்க. எப்போயுமே பேங்க்கிலலாம் இருக்கவங்களாம் நிறைய பேர் போனீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள். அந்த பேங்க்கில் அவங்க டார்கெட் பண்ணுறனால அந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. வேலையே இல்லைனாலும் வரி கட்டுறதெல்லாம் மாறாது. வீட்டு வரி மாறுமா, டோல்கேட்டு மாறுமா, எலக்ட்ரிசிட்டி பில்லு மாறுமா, அதுக்கு உண்டான வரி மாறுமா, ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு வரி மாறுமா. ஹோட்டலெல்லாம் இப்போ அவ்வளோ பில்லு ஏறிக்கினே போகுது. அவங்க என்ன பண்ண முடியும்? 1000 1200 இருந்தது கேஸு, கரெக்டாக 6000 விற்கிறாங்க. 6000 4000 3000 ஏலம். நம்ம வசதிக்கு ஏற்ப. கமர்ஷியல்லாம் அவ்வளோ வேலை. கல்யாண மண்டபம்லாம் நாங்கள் வச்சுருக்கிறனால கல்யாண மண்டபத்துக்கு வந்து அவங்க வந்து கல்யாண மண்டபத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. ஒரு காலத்தில் எல்லா கல்யாண மண்டபத்திலும் விறகடுப்பு இருக்கும். நம்ம டெக்னாலஜியில் டெவலப் ஆகிட்டு அடுப்பு கறி பிடிக்குது, அந்த பிடிக்குது, பக்கத்து வீட்டில் சண்டை வராங்க, அது வராங்கன்னு எல்லாம் கேஸில் மாற்றும். ஒன்றுமே பண்ண முடியாத ஆயிடுச்சு. நிறைய பேர் ஒரே பதட்டம். எல்லாம் சொல்லலாம், தேர்தல் நேரம், அதனால் நிறைய விஷயங்கள் இன்னும் தெரியல, சமாளிக்க முடிகிறது. தேர்தல் நேரத்துக்கு அப்புறமெல்லாம் விலைவாசியெல்லாம் தாறுமாறாக உயர்ந்துடும். அரசாங்கங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாமே கைவிரிப்பார்கள். 2031 வரைக்கும் பிரச்சனைகள் தான். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு தான் தெய்வ பலம், நரசிம்மர் கவசம். அப்படியே ஓடணும் நம்மளை சுற்றி. நைட்லாம் கூட ஓட விடுங்க. இளையராஜா பாட்டு தான் ஓடணும்னு அவசியம் கிடையாது. அனுமன் சாலிசா, துர்க்கை கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், அன்மன் காயத்ரி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பலத்தை கொடுக்கும். காரிய சித்தி மாலை பிரமாதமான மந்திரம். கோளாறு பதிகம் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து வைப்பு கொடுக்கும். ஃபோனை வந்து கரண்ட்டில் வச்சுட்டு விடாதீங்க. ஃபுல் பேட்ரி ரெடி பண்ணிட்டு அது பாட்டு ஓட விடுங்க. மைல்டாக இதில் போடுங்க, லூப்பில் போட்டிங்கன்னா அது பாட்டு ரிப்பீட்டடாக ஓடிக்கினே இருக்கும். ஊரே கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க. அந்த வைப்பு போதும், அது பாட்டு ஒளி அப்படியே போதும். எம்எஸ்வியுடைய அனுமன் சாலிசாலாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்கள். அப்புறம் தினமும் அந்த குரல் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் வராது. ஏன் மற்ற தெய்வ மந்திரம்லாம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. எனக்கு சொன்னது நாராயணியத்தில் எந்த தசாங்கம் வேணுமா கேளு. அதில் 100வது தசாங்கம் வந்து அவ்வளோ விசேஷம் பண்ணும்.
அபிராமி அந்தாதி. ஏன் இதெல்லாம் நம்ம கேட்கணும்? நமக்கு சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும். நம்ம மூளை சொல்லும், இந்த தெய்வ மந்திரங்கள்லாம் போக போக என்ன சொல்லும்? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் சமாளிச்சுக்கலாம், என் குடும்பத்துக்கு நான் இருக்கேன், இந்த உலகத்துக்கு நான் இருக்கேன், என் நண்பர்களுக்கு நான் இருக்கேன், என் வேலைங்களுக்கு நான் இருக்கேன். சைக்கிள்லாம் நான் கரெக்டாக சைக்கிளே வாங்கிடுவேன், 2 வீலர் 4 வீலர் போகலனாலும் பரவாயில்ல, எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் நான் கற்றுப்பேன். இந்த விடாப்பிடி இருக்குல்ல, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். எல்லா ஹோட்டல்லையும் இப்போ தோசை இல்லை பாருங்கள். ஏன்னா தோசை இருந்தால் கேஸ் நிறைய செலவாகும். இனி இட்லி வடை இந்த மொத்தமாக தான். வாய்க்கு ருசி முடிக்கும் இல்லை. வாய்க்கு ருசி எப்படின்னா நம்ம திமிராக இருக்கிறச்சு தான். கஷ்டத்தில் இருக்கிறச்ச பார்த்திங்கல்ல, ஒரு நாட்டில் வெறும் ப்ரெட்டுக்கு அப்படியே மக்கள் தவியாக தைக்கிறத பார்த்துருக்கீங்கள. தண்ணி பாக்கெட் பஞ்சங்களில் இருக்கிறச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. எலிக்கறியே தின்னு இருக்காங்க நம்ம நாட்டில் கூட. 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சரித்திரம் உண்டு. அது யார் ஆட்சியிலெல்லாம் டிபேட் நடந்தது. அதுக்கப்புறம் தான் ₹1 ஒரு அரிசின்னு எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ மனிதனுக்கு பசி வந்தால் 10ம் பறந்து போகும். ஆனால் இந்த சமயத்தில் எது முக்கியம்? தெய்வ பலம் முக்கியம். அருகம்புல் இருக்குல்ல, அருகம்புல், அந்த அருகம்புல்லை, வில்வ இலைய, தர்ப்ப புல்லெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. என்னடா செல்வி இதெல்லாம் சொல்கிறான்னு நினைக்காது. தெய்வத்துக்கே இந்த புல்லுகள் இந்த இலைகள் தான் இதுதான் பாசிட்டிவ் கொடுக்குதான் தெய்வ கஷேத்திரத்துக்கு. அரளிப்பூக்கள் புரியுதா, தாமரை மலர்கள் உங்கள் ரூமில் இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சாலும் பரவாயில்ல, காஞ்சா வேறு மாற்றுங்க. கோயிலில் இருக்கணும்னு இல்லை, நம்ம மனமும் ஒரு கோயில் தான். நல்ல சுத்தமான மஞ்சள், தாளம்பூ, குங்குமம், பசுஞ்சான விபூதி பெட்ரூமில் வைக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்க. இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்போ விபூதி குங்குமம் வைக்கக்கூடாதா? இறைவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதாவது நடக்குமா? இறைவன் தான் இந்த உலகத்தில் முதல் கேமரா. அந்த கேமரா உலகம் முழுவதும் வீட்டிற்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அசைவுகளும், சாதாரண புழு அசைவிலிருந்து அத்தனை அசைவும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கேமரா உலகத்தில் யார்? இறைவன். ஓ, பாத்ரூமில் சாமி கும்பிடாதீங்க. ஏன் கும்பிட்டா என்ன இறைவன் வரமாட்டாரா? பெட்ரூமில் வைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறதெல்லாம், நிறைய கற்கள்லாம் அவரவர்கள் ஜாதகத்தில் ஏற்ற பால்ஸ் கொடுப்பேன். அதெல்லாம் அவங்கவுங்க பெட்ரூமில் தான். அந்த கல்லாலான விநாயகரெல்லாம் சொல்லுவேன் நான். அவங்க பெட்ரூமில் தான் வச்சுக்க சொல்லுவேன். இன்றைக்கி எல்லாம் ஒவ்வொருத்தரும் எந்த லெவலில் இருக்காங்கன்றதை அவங்கவுங்கள கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. லாப்பீஸ் விநாயகர், அமித்திஸ்ட் விநாயகர், ரெட்டு கார்னட் விநாயகர், கிரீன் ஜேடு விநாயகர், வைடூரிய பிள்ளையார், ரோஸ் குவார்ட்ஸ் பிள்ளையார், சொல்லிக்கொண்டே போகலாம். கோமேதக விநாயகர், கிரீன் ஜேடு பெருமாள் தாயார், ரோஸ் குவார்ட்ஸ் பால்ஸு, ரோஸ் குவார்ட்ஸ் விநாயகர், எல்லாத்துலேயும் பால்ஸு, இதெல்லாம் இந்த ஸ்டோனுகளுக்கெல்லாம் வைத்து தண்ணியை, அந்த நீரை எடுத்து தெளிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்ப சொல்வேன். பெரும் பணக்காரர்கள்லேருந்து, பெரும் அரசியல் தலைவர்கள்லேருந்து, பெரும் கோடீஸ்வரர்கள்லேருந்து, தனியாக ஃப்ளைட்டை வைத்து செல்லக்கூடிய தொழிலதிபர்கள்லேருந்து, சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பலனை தந்து கொண்டு இருக்கிறதுன்றது கண்ணால் பார்க்குறோம்.
விபூதியெல்லாம் நம்ம கூடயே வச்சுக்கணும். உங்களுக்கு வேண்டிய ஒரு கோயிலுடைய விபூதி நம்ம டப்பா நம்ம பேக்கெட்லேயே இருக்கணும், இல்லை நம்ம பேக்கில் இருக்கணும். தெரிஞ்சுக்கோங்க, பழக்கப்படுத்திக்கங்க. எப்பவுமே இருக்கணும். நமக்கு ஏதாவது தேவையில்லை, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு மனசில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்தால் அந்த விபூதியை வைத்து தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதனுடைய பலன் 100 மடங்கு வரும். ஆனால் ஒரிஜினல் விபூதி வைத்துக்கொள்ளுங்க. செல்விக்கிட்ட எப்போமா கேளுங்க, எங்கேயா பார்த்தா செல்வி உங்ககிட்ட விபூதி இருக்கான்னு டக்குன்னு காட்டுவேன். பார்க்கக்கூடாது. வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம்லாம் இதெல்லாம் உங்களை மனிதன்னா நெகட்டிவ் வந்தே தீரும். செல்விக்கு வரும், எல்லாருக்கும் வரும். எழுத்து வரும். உடம்புனா மூக்குனா சளி வரணும். சளி வராத மூக்கு எப்படி? வாயினா நாத்தம் வரணும். கழிவு பாதைனா கழிவுகள் அடைச்சா தேகாரைக்கும் கெடும். கழிவு டெய்லி ஒரு க்ஷணம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா என் உடம்புல கழிவு சுரந்து இருக்கணும். எல்லாமே ஆப்டாக கரெக்டாக வேலை நடந்தால்தான் இந்த கடிகாரம் மாதிரி டிக்கு டிக்கு என்ற பாடியுடைய கடிகாரம் கரெக்டாக இயங்கினால்தான் நாம் தினமும் அன்றாட வேலைகளை பார்க்க முடியும். அதற்கு மனம் ரொம்ப முக்கியம். மன அழுத்தம், பயம், இதற்கெல்லாம் நான் சொன்ன அந்த தெய்வ மந்திரங்கள் பெரிதாக உதவும். வாராகி மந்திரம், வாராகி, சூலினி, பிரித்திங்கிரா, சர்பேஸ்வரர், இந்த தெய்வ மந்திரத்தின் காயத்ரியெல்லாம் கேளுங்க. அதில் வாராகியெல்லாம் லேட்டஸ்ட்டாக ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஏன் கந்தசஷ்டி கவசம் சொல்ல மாட்டேன்றீங்க செல்வின்னுவாங்க. கந்தசஷ்டி கவசம் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன் நான். நம்ம கரெக்டாக இல்லாமல் நம்ம ரொம்ப ஆனஸ்ட்டாக இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் பண்ணால் செவ்விலே அடிக்குது. நிறைய பேர் மாட்டின்னு இருக்காங்க. நீங்கள் கரெக்டாக ரொம்ப லெவலில் ஆனஸ்ட்டாக ரொம்ப டீகோரமாக இருக்கிறீங்கன்னா பண்ணுங்கள். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நிறைய உங்களுக்கு பலத்தை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். உங்கள் வீடு பக்கத்தில் தேடுங்க. நரசிம்மர் தேடுங்க, அனுமனை தேடுங்க, விநாயகரை தேடுங்க, சிவனை சரணாகதி அடைங்க. சிவனுக்கு வில்வத்தை கொடுப்பது, விநாயகருக்கு அருகம்புல்லை கொடுப்பது, வீட்டில் வைத்து கொள்வது. பூக்காரர்கிட்ட வாங்கிட்டு உங்கள் வீட்டிலே பெட்ரூமில் வைங்க. ஒரு தட்டில் வச்சு வைங்க, இல்லை ஒரு பவுலில் வச்சு வைங்க. உங்களை சுற்றி நல்ல உங்களுக்கு பிடித்த குலதெய்வ கோயில் விபூதி, குலதெய்வ கோயில் குங்குமம், குலதெய்வ கோயில் சந்தனம், பெருமாளுடைய சந்தனம், குருவாயூர் கிருஷ்ணருடைய சந்தனம், இதெல்லாம் உங்களுக்கு சுற்றி பாசிட்டிவ் வைப்பு வைங்க. சாமி இது இங்கே வைக்காத, சாமி இது அங்கே வைக்காதனா வேறு எப்போ வைப்ப? சாமி தான் உன்னை காப்பாற்றணும். அது உன் பக்கத்தில் இருந்து உன் ஊருக்கு போகிறச்ச உன் கூடயே இருந்தால் தான் பலம். ஃப்ளைட்டு மேலே போகுது, ஃப்ளைட்டு ஆடுது, யாரை நம்புவீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற விபூதி தான் உன்னை நம்ப வைக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற சந்தனம் தான் உன்னை நம்ப வைக்கும். புரியுதா? எல்லாம் வச்சுக்கோங்க பத்திரமா. அதுக்கு தான் இந்து தர்மம். இதெல்லாம் பண்ணுங்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் சிலமிஷமாக இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி நல்ல பாசிட்டிவான வைப்பை கொண்டு வாருங்கள். எதற்கும் பயப்படாமல் இந்த உலகத்தில் இதுவும் கடந்து போகும் போல் ஜெயிப்போம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 6/4/2026 12/4/2026 வரை, பங்குனி 23 பங்குனி 29 வரை உள்ள இந்த வாரத்திற்குண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு வழிபாடு, முதுகு தண்டுவடத்துக்கு பயிற்சி, வயிற்று சம்பந்தப்பட்ட பயிற்சி, அதற்குண்டான தேகாரைக்கு ஒரு சந்தோஷம், அனுகூலம், குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீரும். குறிப்பாக பணவரவு, முதலீடுகள், ட்ராவல், ரொம்ப நாளுக்கு அப்புறம் யார் எது சொன்னாலும் அதற்கெல்லாம் மன வருத்தப்படாமல் உங்கள் வேலையை பார்ப்பீர்கள். நிறைய நண்பர்களை தேடுவீர்கள். அப்படியே உங்களை சுருக்கி கொண்டிருந்த அமைப்பை மாற்றிக்கொள்வீர்கள். நிறைய இடத்துக்கு சென்று விட்டு வருவீர்கள். உங்களை சுற்றி ஒரு குதூகலமான சூழ்நிலைக்கு தயார்படுத்தி கொள்வீர்கள். சிஸ்டமேட்டிக்காக நிறைய விஷயத்தை செய்வீர்கள். சுபகாரியத்திற்கு உண்டான முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தொழிலில் அதிகம் ஏற்றம் பெறுவீர்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுவீர்கள்.
யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமையை மாற்றிக்கொள்வீர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சுபிட்சமாக இருக்கும். பணத்தினால் ஒரு மன வருத்தங்கள் இருந்தது படிப்படியாக குறையும். வராத பணங்கள் வரும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு ரொம்ப நாள் திட்டங்கள் வேலை செய்யும். சீட்டு உதவும். நண்பர்கள் உதவுவார்கள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த உங்களுடைய வரவேண்டிய கமிஷன் இல்லை வரவேண்டிய அவார்டெல்லாம் வருவது கண்கூடாக பார்க்கலாம். தெய்வ வழிபாடுகளுக்கு மட்டும் குரு வழிபாடு தான் சிறந்தது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். சுக்கிரன் வழிபாடு முக்கியம். வயிறு, கழிவுப்பாதை, கீழ் முதுகு தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். லாபம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, தேகாரக்கத்தில் தெளிவு, பெரிய மனிதர்களை சந்திப்பது, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக டக்குன்னு அனுகூலங்கள். படிப்பில் அதிகமான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, வெளிவட்டாரத்தில் அதிகமான ஏற்றங்கள் பெறுவது, தனிப்பட்ட செல்வாக்கு கூடுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, பணவரவு, அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? ரிஷபராசிக்காரர். சக்ஸஸாக இருக்கும். வேறு லெவலுக்கு இருக்கும். நினச்சே பார்க்க முடியாது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு எது வேணுமா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு பிறகு அலைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சலெல்லாம் கவலைப்படுவது கூடவே கூடாது. சுக்கிர காயத்ரி மந்திரம் உங்களை காப்பாற்றும். வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் விளக்கேற்றுவது பெரிய விசேஷமாக காணப்படும். இந்த வாரம் செய்யணும். செஞ்சு பாருங்கள். முதலீடுகளுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணது சக்ஸஸ் ஆகிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். நவகிரகத்தில் புதன் வழிபாடு. அலர்ஜி, ஸ்கின்னு, ஜாயின்ட் பெயின்ஸு கொஞ்சம் பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு தொலைதூரத்தில் நல்ல செய்தி, பிள்ளைகளுடைய திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த வண்டி வாகனங்கள்லாம் கிடைக்கிறது, துணை அல்லது துணைவியாருடன் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது, குடும்பத்தாருடன் அதிகமான ட்ராவல் செய்யக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். வெயில், மழை, இது இல்லை, ஃப்ளைட் இல்லை, அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். எல்லாம் சமாளிச்சுக்கலாமா, ப்ரெட்டு சாப்பிட்டு சமாளிச்சுக்கலான்னு வேர்க்கல்லாம் நிறைய வாங்கிடுவாங்க. சுற்றி வேர்க்கடலை பர்ஃபி, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய நொறுக்கு துணி வச்சுப்பாங்க. நிறைய பழம் கிடைக்கும்ல, அது போதும்னான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்பா அம்மாவை கூட்டிக்கிறது, இப்போ அண்ணன் தம்பிங்க கூட்டிக்கிறது, அக்கா தங்கியை கூட்டிக்கிறது, இல்லை அவங்க வீட்டுக்கு போகிறது, ஏதோ ஒரு கலகலப்பாக இருக்கும். ப்ரமோஷன் தீரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த இழுபறியான சிக்கல் தீரும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பெரிய சக்ஸஸ் ஏற்படும். அந்த சக்ஸஸ் உங்களை வேறு லெவலுக்கு புரட்டி போடும். தெம்பாக விடுங்க. உத்தியோகத்துக்காக நிறைய இடத்துக்கு தேடி இருப்பீங்க, அது கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கணுமா யார்? மிதுனம். நல்ல காரியம் நிறைய நடக்கக்கூடிய வீட்டில் மிதுனம் இருக்கும். அது யார் வேணுமா செலவு பண்ணும். ஆனால் அந்த நல்ல காரியம் வரணும்ல, அதுக்கு மிதுனம் இருந்தால் தான் நடக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடக ராசிக்காரங்க. நவகிரகத்தில் சந்திரன் தான் இப்போ உங்களுக்கு முக்கியம். கூட ராகு வழிபாடு. மன அழுத்தம் மட்டும் வச்சுக்கோங்க. கை கெட்டினது வாய் கெட்டலாம் வரும். நீங்கள் தான் அதை யோசிக்கணும்.
அதெல்லாம் பரவாயில்ல. எல்லாம் ஏப்ரல் 14 படிப்படியாக மாறும். உங்கள் கண்ட்ரோலுக்கு இந்த உலகம் வரும். நிறைய நல்லது நடக்கும். ஜம்முன்னு இருக்கும். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், மரணமயம் நீங்குவது, பழைய கடன்கள் பைசல் ஆவது, எதிரிகள் விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படுவது, வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவது, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப பயந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு மருந்து கிடைக்கிறது, மாத்திரை கிடைக்கிறது. ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியம்னா ஆச்சரியம். இதெல்லாம் என்னடான்னு சக்ஸஸ் ஆகிடும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றங்கள் கிடைக்கும். யாருக்கு? கடகராசிக்காரங்க. பெரிய அளவு சந்தோஷம் கிடைக்கும். வண்டி வாகனம், திடீர் அதிர்ஷ்டம். மேலதிகாரிகளோட தர்க்கம் வேணாம், உடன் வேலை செய்வர்களோட தர்க்கம் வேணாம், கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. அதான் ஏப்ரல் 14 நிறைய பேர் உங்களை கேலி கிண்டல்லாம் பண்ணவங்க உங்கள்கிட்டே ஓடி வருவாங்கன்ட்டுருங்க. அதுக்குள்ளே ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? பெற்றோர் பெரியவரோட மனம் விட்டு பேசுங்க, அவங்கள தாங்கி நில்லுங்க, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பீங்க, சமாளிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனால் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க, அடிக்கடிக்கு ஆகிடுவீங்க. அது அப்படி தான் பண்ணுவோம். சனி 8ல் இருக்குதுல்ல, செவ்வாய் இருக்குது, 2ஆம் அதிபதி நீச்சமாக இருக்குது. ஹெல்த்து பார்த்துக்கணும். 30 வயசை கடந்தவங்களாம் ஹெல்த்து தான். அது ஹெல்த்து நீங்களே ஏதாவது கவனிக்காமல் இருக்கக்கூடாது. வாயில் பார்த்துக்கணும். பல், வாய், அசிடிட்டி, சைனஸு, ஒத்த தலைவலி, நரம்பு, யார்கிட்டே ஃபோனில் பேசுகிறது, புதுசாக அறிமுகமாகறவங்க, அரசு துறை, அரசியல்வாதிகிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. இந்த அமைப்பு அப்படி தேவையில்லாத சிக்கல் கொடுக்கும். அந்த வண்டியில் க்ரீன் சிக்னல் தாண்டி நிற்கிறது, ஓவர் ஸ்பீடு போகிறது, எல்லாரோடையும் ஒரு சின்ன தர்க்கங்கள் ஏற்படுவது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. நவகிரகத்தில் கேது வழிபாடும் நல்லது, குரு வழிபாடும் நல்லது. நரம்பு தான் யோசிச்சுக்கினே இருக்கிறது. இப்படி இருப்பாங்களா, அப்படி இருப்பாங்களா, சந்தேகப்படுறது, இதெல்லாம் வேண்டாம். கூலாக இருங்க. இந்த காலகட்டம் அப்படி எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. பெற்றோர் பெரியவரெலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி நம்மளை தான் ஏதோ தொந்தரவு பண்ணுறதுக்கு, நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இல்லையான்லாம் தோணும். அப்படி கிடையாது. உங்கள் வேலை உங்களுக்கு, அவங்க வேலை அவங்களுக்கு. ஆனால் என்னென்னா நல்லது, குடும்பத்தில் பிள்ளைகளோட அனுகூலம், பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம், பயணங்கள் மேற்கொள்வது, குடும்பத்தாருடன் தொலைதூரம் பயணங்கள் போவது, உறவுக்காரர்களை பார்ப்பது, சந்திப்பது, மலை கோயில்களுக்கு செல்வது, ஒரு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் நடக்கும். அது மாதிரி உங்களை சுற்றி நல்லதாக பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இந்த கிரகம்லாம் 8ல் நிற்கிற வச்ச நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். யார் உங்ககிட்ட நல்லா இருப்பாங்களோ அவங்கக்கிட்டலாம் அன்பாக பேசுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு எது முக்கியம்? கன்னியா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனியும், நவகிரகத்தில் சனி ரொம்ப முக்கியம், புதன் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுக்கும் விளக்கேற்றுங்க. காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், அலர்ஜி தான். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாம் பற்றி கவலையே படக்கூடாது. எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சுபகாரியெல்லாம் நல்லது நடக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, பழைய கடனை பைசல் ஆகிறது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியூருக்கு அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடிய ராசியில் கன்னியா ராசிக்காரர்கள் வருவார்கள். பழைய கடன்களை ஜப்தி செய்வது, பழைய கடன்களை அடைப்பது எல்லாமே ஏற்படும். யாருக்கு? கன்னிக்கு. வேறு என்ன வேணும் இதோட? டக்கு டக்குன்னு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். யாருக்கு? கன்னிக்கு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கன்னி. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது.
தொழில் ரீதியாக உங்களுக்கு சிலர் துரோகம் பண்ண பார்ப்பார்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அரசு, அரசியலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சிலரால் தொந்தரவு வரும். அதில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா தப்பு வரும். பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா. துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம், நம்பிக்கை, அனுகூலம், நவகிரகத்தில் ராகு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். துலா ராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். துர்க்கையும் பிடிச்சிக்கணும், துர்க்கை கவசம்லாம் கேட்கணும். பிள்ளைகளுடன் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். நண்பர்களுடன் வெளியூர், உள்ளூர் நிறைய செலவாகும். ஆனால் பணம் எப்படியாவது வந்துடும். துணை அல்லது துணைவியார் கொடுக்கறது, அப்பா கொடுக்குறது, அம்மா கொடுக்கறது, அண்ணன் கொடுக்குறது, அக்கா கொடுக்கறது, புள்ள கொடுக்கறது, இப்படி எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஹாப்பியாக இருங்க, யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. யோசிச்சு என்ன செய்ய போகிறீங்க? யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? துலாம். நிறைய நல்ல காரியம் நடக்கும். யாருக்கு? துலாத்திற்கு. அதெல்லாம் கெடுத்துக்காதீங்க. யோக பலம் அதிகமாக, சந்தோஷம், நம்பிக்கை, தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கல்லாம் தீரும். பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணம் சேர்க்கை, தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, புது தொழில் தொடங்குவது, ஏற்கனவே தொழில் அதிபர்களாக இருந்தாலும் மீண்டும் ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்குவதெல்லாம் ஏற்படும். என் குடும்பத்தில் புருஷன் கண்டுக்கல, பொண்டாட்டி கண்டுக்கல எல்லாம் வருத்தப்படாதீங்க. எல்லாரும் உங்களை தான் கண்டுப்பாங்க. உங்களை மீறி யாரும் போக மாட்டாங்க. அதுபோல் பிரம்ம இருந்திருக்கும், அந்த பிரம்மெல்லாம் மாறிடும். விரையும் அதிகமாக இருக்கிறதுனால புதன்கிழமை மட்டும் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு சாம்பார் சாதமும் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாயும் தானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சிகம். நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடும் குரு வழிபாடும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் கவனம். வயிறு தான் திடீர்னு பிரச்சனை பண்ணும் விருச்சகத்துக்கு. ஜீரணம் ஆகாது. அதே சமயம் பணவரவு, சந்தோஷம், அனுகூலம், முதலீடு, தனம், குடும்பம், ஏற்றம், தனிப்பட்ட செல்வாக்கு, உத்தியோகத்தில் அபிரிதமான ஏற்றம், இழுபறியாக இருந்த நிலைமைகள் போகிறது, தெய்வங்கள் சொப்பனங்களில் வருவது, விடுபட்ட குலதெய்வ வழிபாடு எல்லாத்தையும் மாற்றிக்கொள்வது, எல்லாமே யாருக்கு ஏற்படும்? விருச்சகத்துக்கு. என்னடா இவ்வளோ செல்வி பாசிட்டிவாக சொல்கிறானேன்னு யோசிப்பீங்க. நடக்கும். நடக்கிறது தானே உங்களுக்கு புரியும். ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? விருச்சிகம். டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். குரு பார்வையிலே இல்லை, ஆனால் ஒரு மாதிரி பதட்டம் இருக்குது, ஆனால் நிறைய நல்லது நடக்குதுன்னு நீங்களும் யோசிப்பீங்க. மகான்கள் தரிசனம்லாம் ஏற்படும். அறுபடை வீடுகளுக்கெல்லாம் திடீர்னு போயிட்டு வர பிராப்தம் கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர பிராப்தம் கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். மலை கோயில்களுக்கு செல்வாங்க சிலவங்க. பெருமாளே கூப்பிடுவாராம். அதெல்லாம் வேறு லெவலுக்கு இல்லையா? அதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள். செல்வி சொல்கிறதெல்லாம் நல்லது தானே, நிறைய நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. ஏற்றம், அனுகூலம், எதிர்பார்த்த நல்ல விஷயம், அற்புதமான அமைப்பு. புதன் வழிபாடு, கேது வழிபாடு முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுக்கு உணவளிப்பது, அகத்திக்கீரை தவிர எல்லாமே நிறைய நல்லது. நர்வஸு, படபடப்பு எதுக்கு? இதெல்லாம் ஜாலியாக இருங்க. அதுக்கு தான் நிறைய ஊருக்கெல்லாம் போக போகிறீங்கல்ல. உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, ப்ரமோஷன் கிடைப்பது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது,
இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, செல்வாக்குகள் கூடுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, வேறு என்ன வேணும்? இதெல்லாம் உங்களுக்கு அல்டிமேட் இல்லை? அல்டிமேட் தானே இதெல்லாம். அப்போ பார்த்துக்குங்க, சக்ஸஸ் ஏற்படும். எப்படி? அற்புதமான அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் வார்த்தைகள் காப்பாற்று, வெளியிடத்தில் காப்பாற்றுவது, அசையமசா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவது, ஒரு நாள் 2 நாள் டக்குன்னு போயிட்டு வருவது, எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். ஜாலியாக ரிலாக்ஸாக இருங்க, யோசிச்சுக்கினே இருக்காது. யாருக்கு? தனுசுக்கு தான். ஆடை ஆபரண சேர்க்கை, நகை சேர்க்கைலாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இப்போ ரொம்ப முக்கியம். இது நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு, பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடு, விஷ்ணு காயத்ரி. படபடப்பு, பால்பிட்டேஷனு, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்மந்தப்பட்டது, வண்டியில் வித்தை காட்டாமல் இருக்கிறது, லாபம் ஏற்படுவது, பாசிட்டிவ் ஏற்படுவது, தொழில் கிடைப்பது, தொழில் மாறுவது, தொழிலில் புது தொழில் கிடைப்பது, அரசியலில் எம்எல்ஏ சீட்டு கிடைப்பது, கௌரவம் கிடைப்பது, விரயங்கள் சுப விரயமாக்கிறது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறுவதெல்லாம் ஏற்படும். யாருக்கு? மகரத்துக்கு. வண்டியிலெல்லாம் வித்தைகள் காட்டக்கூடாது. விஷச்சந்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு நல்லா பார்த்துக்கணும். உணவே கிடைக்கலன்னா பிஸ்கெட்டு அது போல் சாப்பிட்ருங்க. இல்லைன்னா சூப்பு சாப்பிட்டுங்க. அவசர கதியில் போயிட்டு ஏதாவது ஃப்ரிட்ஜு எடுத்து பட்டு கெட்டு போனதை சாப்பிட்றது. குறிப்பாக அசைவம் சாப்பிட்ற மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுமா. ஃபுட் பாய்சனிங் டக்குன்னு ஏற்பட்டும். அதாவது கெட்டு போனதை, மீந்து போனதை வச்சுருப்பாங்க, அதை எடுத்து டக்குன்னு பசியில் சாப்பிட்றது. பத்திரமா இருங்க. ப்ரமோஷன், பவரு, நம்பிக்கை, தொழில் ஏற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம் சொல்லிக்கினே போகலாம். ஆச்சரியமாக. ஆனால் பெரியவங்களுடைய எழுத்தை கொஞ்சம் பார்த்துக்க. அடுத்தது கும்பம். கும்பத்துக்கு இப்போ காது, மூக்கு, தொண்டை, அசிடிட்டி, மன அழுத்தம், அலர்ஜி, ஒரு மாதிரி பயம். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்கிறது, சதய நட்சத்திரம் இருக்குது, நரசிம்மர் கவசத்தை கேளுங்க. கேட்க நல்லா ஆகிடும். நரசிம்மர் கவசத்தை கேட்க ராகுக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அதே போல் பக்கத்தில் நரசிம்மர் இருந்தால் அந்த நரசிம்மர் கோயிலுக்கு எண்ணெய் கொடுங்க, பானகத்துக்கு வெல்லம் கொடுங்க, ஏலக்காய் கொடுங்க, சுக்கு கொடுங்க. ஏதோ ஒன்று கொஞ்சம் கொடுக்கலாம். எதுக்கு நம்ம ஒரு கோடியிலேயே கொடுக்க போகிறோம்? 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. யாராவது எடுத்துன்னு போனால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம நரசிம்மருக்கு தானே கொடுத்தோம். நரசிம்மருடைய உக்கரம் வேறு தெரியாத உலகத்தில். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரம் யாராவது எதாவது பொறுமையாக பேசுங்க, ஃபோனில் பொறுமையாக பேசுங்க, வெளி இடத்துல பொறுமையாக பேசுங்க, குடும்பத்தில் பொறுமையாக பேசுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசி மாட்டிக்காதீங்க. பெரிய சிக்கலாகிடும், லீகல் காம்ப்ளிகேஷன்லாம் ஆகிடும். பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணி ஊற்றிட்டான், அது ஊற்றிட்டான்லாம் சொல்லாதுங்க. ஐயா கொஞ்சம் இப்படி ஊற்றிட்டீங்க ஐயா, கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லு. எதுக்கு நம்ம கௌரவத்தெல்லாம் காட்டணும்? நேரம் சரியில்லைல்ல, வேண்டாமே. ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருக்க நிறைய நல்லது நடக்கும். தேன் தடவை வார்த்தை முக்கியம். நிறைய நல்லது நடக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, லாபம், சந்தோஷம், சுபகாரியம், வண்டி வாகனம், கிச்சனுக்கு தேவையானது, நல்ல எலக்ட்ரிக்கல் அடுப்பு வாங்கலாம்னு சொல்லி பிரமிப்பாக வாங்குவீங்க, டிசைனாக வாங்குவீங்க. அப்பா இந்த கேஸால் நான் பட்ட பாடு போதும். ஏதோ கேஸ் பிரச்சனைலாம், வீட்டு பிரச்சனைலாம் பெருசாக உள்ளே போட்டுப்பீங்க. அது யாராக இருந்தாலும் போட்டுப்பாங்க. பெரிய போலீஸ் ஆஃபீஸாக இருந்தாலும்
ஐயோ இது வேணும் அது வேணும் அப்படியே இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம், ஜாலியாக இருங்க. எல்லாருக்கும் இருக்குது தான், நமக்கும் இருக்குது. ஜாலியாக இருங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீனம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வாரம். எல்லாத்துலேயும் நோ கமெண்ட்ஸ் தான். சோஷியல் மீடியாவில் போய்ட்டு யாரோடய தகராறு பண்ணாதீங்க. உங்கள் தலைவர் எப்படி வேணுமோ பண்ணிட்டு போகட்டும். உங்கள் தலைவர் எவனா கிளியும் கிழிச்சாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நகர்ந்துருக்குங்க. தப்புன்னு தப்பு வரும். குறிப்பாக ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம். அனுமன் வழிபாடு முக்கியம். நரம்பு சம்மந்தப்பட்ட, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட, முதுகுத்தண்டோட சம்மந்தப்பட்ட, கழுத்து சம்மந்தப்பட்ட அலர்ஜி, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி சுவாச கோளாறு ஆகிடும். பெர்ஃப்யூம் எவனாவது அடிச்சுன்னு வந்துடுவான். ஆச்சரியமாக இருக்கும். என்னடா செல்வி பெர்ஃப்யூம்னு சொல்கிறாரு பாருங்கள், டக்குன்னு மாறும். உடனே வேந்தர் டிவிக்கு போடுங்க மெசேஜ். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நான் எல்லா மெசேஜும் பார்த்துட்டேன் 30 வருஷமாக. புகழுக்கும் பெருசாக மயங்கிறது இல்லை, இகழ்ச்சிக்கும் பெருசாக வருத்தப்படுறதில்லை. நம்ம கடமை இதோ பஞ்சாங்க குறிப்பை வச்சு தான் பேசுகிறேன். வாயில் வந்ததெல்லாம் பேச மாட்டேன். பரிகாரம் மட்டும் இந்த மாதத்துக்கு உண்டான எளிமையானதை கொடுக்க முடியும். ஒரு வாரமாக உங்களுக்கு அந்த கோயில் போ, இந்த கோயில் போ, அப்படி போன்னு சொல்ல முடியுமா? கோயிலுக்கு போகிறது தான் முடியும், வேலையை பார்க்க முடியாது. அதனால் அற்புதமாக பார்த்துக்கோ. மீனத்துக்கு கண்டிப்பாக அலர்ஜி தொந்தரவு. மேலதிகாரிகள் விஷயம், அரசுத்துறை, உத்தியோகத்துறை, வியாபாரத்துறை எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். உங்களை ஏதாவது ட்ராப் பண்ண பார்ப்பாங்க. வண்டி டோக்கன் கீக்கன், இந்த டோல்கேட் டோக்கன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. முதல்ல நீ எது போட்டுருணும், அதில் எவ்வளோ பைசா இருக்குது, மினிமம் பேலன்ஸ் இருக்கா, எக்ஸ்ட்ராலாம் போட்டு வச்சுக்கு. யார் இடத்துலையும் வெள்ளைக்கொடி தான். அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், யார் தெரியாதவர்களுக்கும். தகராறு பண்ணாத மீனும் பிரச்சனை கிடையாது. வார்த்தை விட்டால் சட்ட சிக்கல், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சங்கடங்கள், சில டைமில் கொடூரமான விஷயங்கள். வாகனத்தில் கவனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 6/4/2026 முதல் 12/4/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்குண்டான பலன்களும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.